ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான 7வது வாரத்தோட 4வது நாள் இரவு வேலை ஓட்டு நிலவரத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கு வாழ்த்து கூறிய அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திடீர்னு பூர்ணிமா உள்ளே வந்தாங்க. பூர்ணிமா பேரை கேட்டா சும்மா அதிர்தில்ல அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு தோணுச்சு. ஏன்னா பிரதீப் சீசனில் அவங்க பண்ணாதான் ஆட்டமா என்னென்ன ஆட்டமோ பண்ணாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வாயை கொடுத்துட்டு புண்ணாக்கிட்ட மூவ்மெண்ட்டாக பிக் பாஸ் வந்து வச்சு செஞ்சார். நான் பழசெல்லாம் கிளற வேணான்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். சாரி பிக் பாஸ் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா அதை சொல்லி தான் அமைச்சிருப்பாங்க. உள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் பிக் பாஸை பற்றின விஷயங்களே இல்லை, புரிதல் இன்னும் வரல, கொஞ்சம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக விளாடணும், நீங்கள் உங்களுடைய விஷயங்களை சொல்லிட்டு போங்கன்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அதனால் அவங்க வந்துட்டு சொல்லிட்டு போனாங்க. அதே மாதிரி அவங்க ஒரு சில டாஸ்க்லாம் பண்ணாங்க. அதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 93,790 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.22. ஸோ திவ்யா கண்டிப்பாக வந்து நல்ல திறமையான ஒரு போட்டியாளர் தான். ஆனால் வந்து இன்னுமே வந்து பர்சனல் வெஞ்சன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுதுன்னா, இவங்களுக்கும் கனிக்கும் என்ன வித்தியாசம்? கனியும் விஜய் பார்வதி மேலே சமகாலில் இருக்காங்க, திவ்யாவும் விஜய் பார்வதி மேலே சமகாலில் இருக்காங்க. கனி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறது, கனி என்ன பண்ணுறாங்களோ அதே வந்து இவங்களும் பண்ணுறாங்க. இந்த பக்கமும் சொம்பு அடிக்கிறாங்க, அந்த பக்கமும் அடிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அன்புக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திவ்யாவும் வந்துட்டு அந்த டீமுக்கும் சொம்படிப்பாங்க, இந்த டீமுக்கும் சொம்படிப்பாங்க. திடீர்னு பார்த்தா சாண்ட்ராவுக்கு சொம்படிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னுமே வந்துட்டு திவ்யாவோட விளையாட்டு வந்து கிளாரிட்டியே இல்லை. ஆனால் அவங்களுக்கு ஓட்டு மட்டும் பயங்கரமாக வருது. டாஸ்கில் பயங்கரமாக பண்ணாங்களா கேட்டிங்கன்னா அதுவுமே கிடையாது. எப்படி வருது? உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 86,028 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.04. இன்றைக்கி விக்ரமை வச்சு செய்ன்னு செஞ்சாங்க. அதாவது சம்பவம்னா இதுதான்டா சம்பவன்ற மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக அந்த என்னது பூண்டு தோலை போட்டு ஃபுல்லாக விலை ஆகி அவர் கதறாரு, என்னால் முடியல, இருந்தாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து இவங்க பாட்டு பாடுறாங்க பாருங்க, அநியாயத்துக்கு பாட்டு பாடி கலாய்ச்சி ஒரு வழி ஆக்கிட்டாங்க. ஆனாலும் விஜய் பார்வதி வந்து எனக்கு எல்லோவா, அதாவது எனக்கு வந்துட்டு இவங்க இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு கமருதீனை சொன்னது சூப்பராக இருந்துச்சு. 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 68,457 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.38. ஸோ விக்ரம் கண்டிப்பாக வந்துட்டு சூப்பரான ஒரு பிளேயர் தான், அது மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அவருக்கு இருக்கிற அந்த வஞ்சகத்தால் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி மாறி இருக்கார். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து தேவையில்லாத வாயெல்லாம் விட்டார். அதுக்கப்புறம் அவரை தூக்கி முட்டி போட வச்சு இந்த சாண்ட்ரா அந்த குரூப்பில் வந்து கலாய்ச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டார். ஏன்னா இந்த தோலெல்லாம் பூண்டு தோலெல்லாம் பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் முடியாதுன்ட்டார். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னாச்சுன்னு தெரில, அவருக்குள்ளே ஏதாவது தோணுச்சான்னு தெரில. இது வந்து எங்களுடைய கடவுள் மாதிரி, நான் குடியிருந்த கோயில் மாதிரி, இந்த கோயிலை சுத்தமாக வைக்கிறது என்னோடய கடமை அப்படின்ட்டு அவர் பாட்டு குனிஞ்சு பெருக்கிட்டு இருக்கார். அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி நாள் வந்துட்டு விஜய் பார்வதி அந்த கேங்கோட நாள், அதனால் வச்சு செஞ்சதுனால அவங்க ஒரு மாதிரி ஆகிட்டார். பட் இருந்தாலும் அவர் கொஞ்சம் கேமை திருப்பினார்னா சூப்பராக இருக்கும். பார்க்கலாம் திருப்புறாரா இல்லையான்ட்டு. 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சபரி இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 56,369 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.54. அதாவது எல்லாரும் நடித்து ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு ரம்யா வந்தாங்க. ரம்யா கிட்ட வந்துட்டு ஏதோ அதை அரையிற மாதிரி ஒரு சம்பவம் வந்துச்சு. உடனே திரும்ப என்ன பண்ணிட்டாரு, சபரி டப்புன்னு அடிச்சுட்டு போயிட்டார். அமித் வந்து ஏங்க இந்த மாதிரி அடிச்சிங்க அப்படின்னு கேட்டால் உடனே அதுக்கு கோச்சிட்டு போகிறாரு. அப்புறம் அமித் வந்து சாரி கேட்குறாரு. எனக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு இவர் வந்து கோச்சிட்டு போகிறாரு? அது பண்ணது தப்பு தானே, எந்த கண்டஸ்டன்ட் அடித்தாலும் தப்பு தானே, ஏன் தங்கச்சி நான் அடிக்கிறேன் நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்றார். ஸோ சபரி வந்து இன்னுமே வந்து ஒரு நிலையில்லாத ஒரு கேமில் இருக்கார். நிலையாக வந்தால் நல்லாயிருக்கும். நிலையாக வருவாரா? 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கெமி. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கெமி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 46,579 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.06. கெமி இன்னைக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க கொஞ்சம் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நானும் வலை வீசி தர்றேன். அவங்க கூட சேர்ந்து ஜாலியாக ஆடுறாங்க, பாடுறாங்க, வேறு எதுவுமே பண்ணல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஓட்டு வந்துட்டு 5வது பிளேஸில் வர அளவுக்கு குவிஞ்சிருக்குன்னா எப்படி? அதுக்கு அரோரா எவ்வளோ மேல் அப்படின்ற மாதிரி தோணுது. 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 46,168 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7. இவ்வளோ மட்டமான ஒரு பேச்சு தெரியுங்களா? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 2 டீமுக்கு வந்து கொஞ்சம் கேப் கிடச்சிது, அதனால் உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க. அதில் கமருதனோட மண்டையை கழுவுறதுக்கு அரோரா அவ்வளோ கேவலமாக விஜய் பார்வதி பேசிட்டாங்க. அதுவும் வந்து வெளியில் ஒருத்தன் ஆள் இருக்கான்னு சொன்னாங்க. இப்போ வந்துட்டு இந்த கேமரா மூலமாக அந்த ஆளுக்கு சைகையும் கொடுக்கல, நீயும் வேணும்னு சொல்கிறாங்க. உன் மேலே வந்துட்டு முதல்ல அவங்க எப்படி பொசசிவ் எடுக்கலாம், அவனும் வேணும் நீயும் வேணும்னா அப்போ என்ன நீ யாரா நீ அப்படின்னும் போது அவர் சிரிக்கிறார், நான் ஜோக்கரு அப்படின்னு. இந்த விஷயங்களை ஆல்ரெடி கமருதன் கிட்ட விஜய் பார்வதி சொல்லிட்டாங்க. இவங்க யார் முதல்ல அவங்களோட பர்சனலை பற்றி பேசுகிறதுக்கு? அதை கமருதன் கேட்குறமா இல்லையா? கேட்க மாட்டார்.
அதனால தான் இவங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கனி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 41,434 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.28. ஸோ கனி அதாவது நான் நல்லவங்கன்னு ஒரு வேஷத்தை போடுறதுக்கு இந்த குரூப்போடய சேர்ந்து இந்த ரவா கஞ்சம் என்ற மேட்ரையே வந்துட்டு இவங்க ஒரு ஐடியாவை கொடுத்து அதுக்கப்புறமா அந்த ஐடியா அவங்க பண்ணதுன்னு சொல்லி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மக்களே, உங்களுக்கு சமைக்கிறதுக்காக நான் இருக்கேன், இவங்க உங்களுக்கு செஞ்சு தரலாம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்துக்கு முன்னாடி இவங்களை வந்துட்டு ஒரு தவறான ஒரு பர்சனை காமிச்சு எவ்வளோ அட்டகாசம் தெரியுமா, வெரி ஒஸ்ட்டு அப்படி தான் சொல்லணும். இவங்களை யாருமே முதல்ல நம்பலை, இவங்க வந்துட்டு நல்லவங்க அப்படின்னு. அங்கே இருக்கிறவங்க கண்டஸ்டன்ஸ் வேணால் நம்பலாம், ஆனால் வெளியில் இருக்கிறவங்களாம் வந்து சுத்தமாக வந்துட்டு அவங்க மேலே இருந்த மரியாதையே போச்சு. ஏன் கனி தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து முதல்ல இந்த டீமுக்குள்ளே வரணும்? அவங்க முதல்ல வந்துட்டு அவங்களோட அண்ணனோ தம்பியோ அந்த அன்பு அங்கே இங்கே இருக்கோ அங்கேயே போயிருக்கலாம். அதை விட்டுட்டு இங்கே வந்து இவங்களையும் கெடுத்து வெரி வாஸ்ட். 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 40,628 ஓட் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.16. சாண்ட்ரா திடீர்னு பார்த்தீங்கன்னா கதறி அழுகுறாங்க. காரணம் என்னென்னா விஜய் சேதுபதி 2 நாள் கழிச்சு வந்து பேச போகிறார். அதில் என்னை மாட்டி வச்சு செஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது தெரியலையே. அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாம் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது வேணும்ட்டு நான் மட்டும்தான் பண்ண மாதிரி இருக்கேன். இது கூட்டாக பண்ணது தானே. இந்த கனி ஒருத்தவங்க திரும்பினதுனால எல்லாமே இப்போ ஏன் பக்கம் திரும்பிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பட் என்ன பண்ணுறது, குற்றம் செஞ்சவன் உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். 9வது பிளேஸ் தான் வியானா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அடுத்த 38,326 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.81. வியானா பயங்கரமான ஆளுங்க. விஷ பாட்டில்னு ஒரு சில பேர் கூப்பிட்றது சரியாக தான் இருக்குது. ஏன்னா காலையில் இந்த குரூப்போட இருந்து இந்த குரூப்புக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணி கனியை வந்து கலாய்ச்சாங்க. இப்போ கனி கூட ஒரு அரை மணி நேரம் பேசி இப்போ என்ன சொல்கிறாங்க, கனி சொல்கிறது கரெக்டாக இருக்குன்னு சாண்ட்ரா கிட்டேயும் திவ்யா கிட்டே சொல்கிறாங்க. என்னடா நடக்குதுன்ற நம்மளுக்கு ஷாக் ஆகுது. ஸோ இவங்க எப்போ எது மாதிரி மாறுவாங்கன்னு தெரியாது. அதே மாதிரி இந்த எஃப்ஜேவோட காதல் வேறு ஒரு பக்கம் கண்டாவியாக போயிட்டுருக்கு. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. 10வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பிரஜன் இருக்காப்ல. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 37,451 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.68. ஸோ பிரஜன் கண்டிப்பாக வந்து அவர் மனசுக்குள்ளேயே வந்து சாண்ட்ரா பண்ணுற விஷயங்கள் எதுவுமே பிடிக்கல, அதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் பிரஜனுக்கு முன்னாடி சாண்ட்ரா போயிட்டால் பிரஜனோட உண்மையான கேமை வந்து நம்ம பார்க்கலாமோன்ற மாதிரி தோணுது. ஏன்னா இவர் வந்துட்டு ஒரு விஷயத்தையும் சாண்ட்ராக்காக பார்த்து பண்ணிட்டு இருக்காப்புல, அது நல்லா இருக்காது. ஸோ இதுவே வந்துட்டு பிக் பாஸ் டீமுக்கு ஒரு பாடமாக இருக்கும். இனிமேல் வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை உள்ள சேர்க்கக்கூடாது அப்படின்ட்டு. 11வது பிளேஸ் பற்றி அமித் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 36,284 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.5. ஸோ காலையிலேருந்து இவரால் என்னென்ன முடியுமோ எல்லா விஷயங்களும் பண்ணுறாரு, அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் எல்லார்கிட்டையும் ஸ்வீட்டாக பழகிறாரு. உண்மையாக இப்போ கனியை சொல்கிறாங்களே நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டுன்னு, அது கனி கிடையாது, கனிக்கு வர விஷயம் கிடையாது. அமித்துக்கு தான் உண்மையாகவே சொல்லணும். ஏன்னா கள்ளங்காடம் இல்லாமல் பழகிறாரு. எல்லாருக்கிட்டையும் அவரோட மைண்டில் என்ன இருக்கோ எல்லாத்தையுமே சொல்கிறாரு. ஆனாலும் அவருக்கு ஓட்டு வரவே இல்லை. 12வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 35,044 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.31. சுபிக்ஷா வெரி ஒஸ்ட்டாக வந்து போயிட்டுருக்காங்க. அவங்களோட கேமு சுத்தமாக சரியில்லை. உங்களுக்கு சுபிக்ஷா பற்றி என்ன தோணுதுன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 13வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரம்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 33,229 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.02. ரம்யாவுக்கு வந்து சாண்ட்ரா வந்து ஒஸ்ட்டுக்கு ஒஸ்ட்டான், சரிங்களா. அதே மாதிரி விஜய் பார்வதி வந்து ஒஸ்ட்டான். அதனால் இவங்கெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க ஜெயிலுக்கு வந்து சாண்ட்ரா அண்டு விஜய் பார்வதி அனுப்பலான்ட்டு. யாரை பற்றி பேசுகிறதுன்னு கொஞ்சம் கூட வந்து விவசாயம் இல்லாமல் போயிடுச்சு பார்த்தீங்களா. இதுதான் வந்துட்டு கால கொடுமைன்றது. ரம்யா சரி இவங்களுக்கு ஓட்டு தான் கம்மியாக இருக்கு, இந்த பேச்செல்லாம் அடுத்த வாரம் நம்ம கேட்க மாட்டோம் அப்படின்னு நினச்சாலும் இவங்க லாஸ்ட்டாக இருந்தாவே பிரச்சனை தான். மேலே இருந்தால் கூட வந்து கீழே இருக்கவங்க போயிடுவாங்க போல இருக்குது. இவங்க கீழே இருந்தால் தான் இவங்களுக்கு மேலே இருக்கவங்க தான் போகிறாங்க. என்னத்த சொல்ல. சரி இவங்க எல்லாரும் மொத்தமாக ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6,59,787 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக வந்து ரம்யா தான் போகணும் ஆஸ் பர் ஓட்ஸ், சரிங்களா. அப்படி இல்லைனா சுபிக்ஷா போகணும், இல்லை அமித் தான் போகணும். அதுக்கும் இல்லைன்னா பிரஜன் போகணும். என்ன நடக்க போது தெரியல. நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.